ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரை பொடி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 3 கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். ஃபேன் காற்றுல கூட காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த பொடிக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய். அடுப்பில் வானல் சூடானதும் நம்ம முதல்ல இந்த முருங்கைக்கீரையை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது இது நம்ம வறுக்கிற டைம் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதுதான். அடுத்ததாக உடச்ச உளுந்து தான் நான் சேர்த்துருக்கேன். இது வறுக்கிறதுக்காக லைட்டாக நான் எண்ணெய் சேர்க்குறேன். இதுக்கு நம்ம ஆயில் சேர்க்காமல் இருந்தோன்னா கரிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக ஆயில் சேர்த்து தான் நம்ம வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது கூடவே கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்புக்கும் நம்ம லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்போட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிளகும் சீரகமும் வறுத்து எடுத்துக்கணும். மிளகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரும். பொரிகிறப்ப இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும். கரிஞ்சிடக்கூடாது. பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ தட்டி வச்சுருந்த பூண்டு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். அடுத்ததாக வரமிளகாய், இதே நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு இது கூட நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்த்து செய்கிறப்ப நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணும். நம்ம வறுத்தது எல்லாமே ஒரு பிளேட்டில் இது மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். பொடி எப்போதுமே நம்ம சூடாக அரைக்க முடியாது. அதனால் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ மிக்சியில் சேர்த்துக்கிட்டேன். இதை மாதிரி கொஞ்சமாக அரைச்சதுக்கப்புறம் இது கூட பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொடியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான், சூப்பரான பொடி ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தியில் அதிகமாக இருக்குது. இது இயற்கையான மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதில் நிறைய சத்துகள் இருக்குது. புரதம், கால்சியம், இரும்பு சத்து அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இதில் நிறைய சத்துகள் இருக்குது. முருங்கைக்கீரைலாம் இப்போ கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது. கிடைச்சதெல்லாம் கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கீரையாக இருந்தால் நம்ம ஒரு நாள் 2 நாள் தான் யூஸ் பண்ணலாம். பொடியாக இருந்ததுன்னா ஒரு 15 நாள் கூட யூஸ் பண்ணலாம் நம்ம. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.